பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவுல நீங்கள் கேட்ட சந்தேகங்கள் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். 10 + 10 அப்படிங்கிறது பதிற்று 10ன்னு புணரும், பப்பத்துன்னு புணரும். எந்த விதிகளின்படி புணரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிற்று 10 எப்படி புணரும் அப்படின்னா, இந்த து அப்படிங்கிறது கெட்டு இடையில இற்று சாரியை இடம்பெற்று பதிற்று 10 அப்படின்னு புணரும். பப்பத்துன்னு எப்படி புணரும் அப்படின்னா, இந்த லாஸ்டா உள்ள இத்து கெட்டதும் மீதி என்ன இருக்கும்? ப + 10. அப்போ வருமொழி வந்து வல்லின எழுத்து வரும்போது வல்லினம் மிகுந்து பப்பத்துன்னு புணரும். அடுத்தது சாவ + குத்தினான், சா குத்தினான். இது வந்து சாவ குத்தினான் அப்படின்னு தானே வரும். எப்படி வந்து சா குத்தினான்னு வரும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பொதுவான விதியின்படி வருமொழி முதலெழுத்து வல்லின எழுத்து வரும்போது மிகுந்து சாவ குத்தினான், இது வந்து பொது விதிப்படி இப்படி வரும். ஆனால் அகர ஈற்று சிறப்பு விதிகள் அதையும் தாண்டி அந்த பொது விதிக்கு தாண்டி புறநடைன்னு பேர் அதுக்கு. அந்த பொது விதிக்கு தாண்டி ஒரு சில சிறப்பு விதிகளும் இருக்கு. அதன் அடிப்படையில் சாவ என்பது என்ன அப்படின்னா செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். அது என்ன செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் அப்படின்னா எச்ச வினை. சாவங்கிறது எச்ச வினை. சாகும்படி அப்படிங்கிற வினை சொல்லுக்கான எச்ச வினை சாவ. இந்த எச்ச வினை அதாவது அதை எப்படி வந்து செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம்னு சொல்றோம் அப்படின்னா நீங்க அதை வந்து சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். சாவ செய்ய, அதாவது ஒரு நோக்கத்திற்காக ஒரு செயலை செய்வது செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். என்ன நோக்கத்திற்காக இங்க செயலை செய்யறாங்க? சாவுவதற்காக குத்தினான், சாகும்படி குத்தினான். அப்ப சாவதற்காக குத்துவது, அந்த செயலுக்காக அந்த நோக்கத்திற்காக அந்த செயலை செய்வது. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். அந்த வாய்ப்பாட்டு வினையெச்சத்துல ஈற்றில் உள்ள அந்த உயிர்மை கெட்டு வருமொழி வல்லினம் வரும்போது வல்லினம் மிகுந்து சா குத்தினான்னு புணரும். அடுத்து பாருங்க, பான் + குடி. பான்குடின்னு புணருமா இல்ல பானக்குடின்னு புணருமான்னு கேட்டிருந்தீங்க. பான் + குடி வந்து பானக்குடி. எப்படி எப்படின்னா சாதி பெயர் வரும்போது கூட்டப்பெயர்கள் வரும்போது வேற்றுமை புணர்ச்சியில என்ன வரும் அப்படின்னா அகரச்சாரியை இடம்பெறும். இது வந்து சாரியை ஆங்கிற சாரியை இடம்பெறும். அதாவது வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. ரெண்டுமே வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில வரும். பாணர்களது குடி. அப்போ பாணர்களது அப்படிங்கும்போது அதுல அதுங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. அப்போ அது 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். அதற்கு இடையில இந்த 6ஆம் வேற்றுமை தொகை வேற்றுமை புணர்ச்சியில சாதி பெயர் வரும்போது இடையில ஆசாரியை இடம்பெறும். அப்ப பானக்குடி. இந்த இன்னும் ஆவும் வந்து சேர்த்தீங்கன்னா நான் மாறும், இடையில வல்லினம் மிகுந்து வரும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுந்து வரும். அதே மாதிரிதான் அமன் + சேரி, அமனச்சேரி, அதாவது அமணர்களது சேரின் பொருள். இப்போ இதுவும் வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை சாதி பெயர் வரும்போது ஆசாரியை இடம்பெற்று அமனச்சேரி அப்படின்னு புணரும். அடுத்தது இல் என்னும் சொல்லோடு. இப்போ இல் என்னும் சொல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பேன். அப்போ வந்து 3 விதமாக புணரும். ஐகாரச்சாரியை வரும்போது அது எப்படி புணரும் அப்படின்னா விகற்பமாக புணரும். விகற்பம்னா என்ன அப்படின்னா வல்லினம் மிகுந்தும் வரும், மிகாமலும் வரும். இப்போ இல் + ஐ, இல் + ஐ + பொருள். இப்போ இடையில உங்களுக்கு ஐகாரச்சாரியை இடம்பெற்றால் வல்லினம் மிகுந்தும் வரும், மிகாமலும் வரும், விகற்பம். அப்ப இல்லை பொருள், இல்லை பொருள். அடுத்தது இல் என்னும் சொல்லோடு ஆகாரசாரியை இடம்பெறும் போது என்னவாகும் அப்படின்னா இல்லா அப்படின்னு ஆகுமா. அப்ப தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் இன்னொரு வந்து இல் வரும். அப்ப இல்லான்னு வரும். இல்லான்னு வரும்போது உங்களுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாயிரும். அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகுந்து இல்லா பொருள் அப்படின்னு வரும்.
அடுத்தது இல் என்னும் சொல் வந்து வல்லினத்தோடு இயல்பாக புணர்வதும் உண்டு. வல்லினம் வந்து மிகாமல் இயல்பாக இல் பொருள் அப்படின்னும் புணரும். இப்போ இதில் வந்து இல்லை பொருளுங்கிறது கரெக்டு தான், இல்லை பொருள் கரெக்டு தான், இல்லா பொருள் கரெக்டு தான், இல் பொருளும் கரெக்டு தான். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுவோம். நன்றி.